வணக்கம். தமிழகத்தில் அதிக வாக்காளர்கள் கொண்ட சொழிங்கநல்லூர் தொகுதியில் சுமார் 2 லட்சம் தகுதியற்ற வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்ட நிலையில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய சிறப்பு முகாம் பணி தீவிரம். தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதில் விடுபட்ட நபர்கள் வாக்காளர்களாக இணைவதற்கு 1 மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய 4 நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி கடந்த மாதம் 27, 28 ஆகிய தேதிகளில் முதற்கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இந்த சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்நிலையில் 2ஆம் கட்டமாக சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் தமிழகம் முழுவதும் 75,000 வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெற்ற நிலையில் அதன் ஒரு பகுதியாக OMR சாலை சொழிங்கநல்லூரில் உள்ள அரசு பள்ளியில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மற்றும் திருத்தம் செய்வதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை சொழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உடன் 199வது வார்டு கவுன்சிலர் சங்கர் மற்றும் அரசு அதிகாரிகள் இருந்தனர். தமிழகத்தில் அதிக வாக்காளர்கள் கொண்ட சொழிங்கநல்லூர் தொகுதியில் சுமார் 2 லட்சம் தகுதியற்ற வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்ட நிலையில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய சிறப்பு முகாமில் சொழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர். ஏற்கனவே 2 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் புதிதாக வாக்காளர்களை வாக்காளர் பட்டியல்களில் சேர்வதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். ஒவ்வொரு வார்டுகளிலும் 18 வயதிற்கு மேலே உள்ள நபர்களை கண்டறிந்து அவர்களை வாக்காளர் பட்டியலில் இணைப்பதற்கான பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர்.